5 லட்சம் தமிழ் மக்கள் வந்து நாகது எல்டிடி இந்த கால பகுதியிலே உள்ள விராண்டி கொண்டிருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இதில் நடக்கிற அவடத்தில் தொடங்குது. எங்கடா கொஸ்டலுக்கு வந்து சரி பயமாக கிடக்கு. கீழே உள்ளால குண்டுகள் வந்ததுக்கான கவராக இருக்கு. அந்த இயக்கமா ஆர்மியில் போட் மாதிரி தெரியல, சைவ ஆலயம் மாதிரியே இருக்கு. இதில் இரும்பு பார் போட்டு இது மேலே நேர்த்தி இளம் கட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. யாழ்ப்பாணத்தில் முதலாவது உருவான கத்தோலிக்க தேவாலயம் 100 வருஷத்துக்கு முதல் எங்களை பாரம்பரிய ஒரு தொழில் ஒன்று இருக்கு. பருவாத்துறை கடல் புலிகள் வந்த எல்லாம் இது வழிய நீங்க வந்து அங்க வந்து இனிமேல் துன்பங்கள். எத்தனை அஜேஷ் ப்ரோ பார்த்துட்டோம். ரோமன் கத்தோலிக்க ஆமாம் நிறைய பேர் இங்கே செத்துன்னு சொல்லினோம். என்னதுக்காக அனைவருக்கும் வணக்கம். இன்று இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய எழுதுமட்டுவாழ் பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து 292வது கிலோமீட்டர் மைல்கல்லில் நிற்கிறோம். இந்த மைல்கல் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு பெரிதுமே வந்து சோஷியல் மீடியாவில் பிரசித்தமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தாக்குதல் பாடு செய்திருக்கையில் வந்து அந்த ஒரு முயற்சி, அந்த முயற்சியோட சேர்ந்த ஒரு புகைப்படம் வந்து பெரிதுமே வந்து பிரசித்தமாக இருந்தது. குறிப்பாக இந்த எழுதுமட்டுவாழ் பகுதியில் இருந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாலி. இந்த கிளாலி என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1995ஆம் ஆண்டு வந்து முன்னேறி பாய்ச்சல் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த இடம்பெயர்வு வந்து ஒரு முக்கியமான இடம்பெயர்வு. ஏன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் தமிழ் மக்கள் வந்து வெளியேறினார்கள். இந்த நாங்கள் போகிற கிளாலி துறைமுகம் ஊராக தான் வந்து வெளியேறினார்கள். குறிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய குடும்பம் வந்து 1995ஆம் ஆண்டு நான் பிறந்து 16ஆம் நாளே அந்த இடத்தால தான் வந்து வெளியில் வந்து நாங்கள் அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், நிறைய இழப்புகளை சந்திச்ச இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அந்த கிளாலி துறைமுகம் அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். உண்மையிலுமே ஒரு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கும் வந்து என்னோட வந்து எங்களுடைய நண்பர் அன்பு தமிழ் ப்ரோ வந்து தான் எங்களோட ஜாயின்ட் ஆகிறார். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரேடியாக வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டேன். இதிலேருந்து குறிப்பாக என்ன அடையாளம் என்றால் நாங்கள் போகிற இடத்துக்கு எழுதுமட்டுவாழ்ண்டு போயிடுற நிலையம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தாலேயே தான் நாங்கள் திரும்பி போகணும். குறிப்பாக நான் இப்போ யாழ்ப்பாணம் பக்கத்துலேருந்து வவுனியா பக்கம் போய்கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து பக்கத்தில் வந்து 52வது படைப்பிரிவு தலைமையகம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். உண்மையிலே வந்து ஒரு பெரிய கேம்ப் தான் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே வந்து இந்த இடத்த வடிவாக வச்சிருக்கணும். இந்த பூங்கண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ராமநாதபுரம் யாழ்ப்பாணம் என்ற ஒரு பஸ் போய்கொண்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கு உண்மையிலுமே தெரியல. ராமநாதபுரம் இதில் பார்த்தீங்கன்னா எழுதுமட்டுவாழ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் பாருங்க. அங்கால பக்கத்தில் வவுனியா பக்கத்துலேருந்து வரைக்கும் அந்த இடத்துல ஒரு போட் ஒன்று இருக்குது. அதுலேயும் போட்டிருப்பினோம். இதில் ஒரு பழைய கோயில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து வலது பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா எழுதுமட்டுவாழ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்க. இதுக்குள்ளேயும் வந்து மைன்ஸ் கிளியரிங் நடக்குது போல இருக்குது. அதுக்கான போட்டுகள் வந்து போட்டிருக்கணும். குறிப்பாக இஞ்சால பகுதியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இஞ்சால போய் கொண்டிருக்கல 2 பக்கம் பார்த்திங்கன்னா கூடுதலான தென்னை மர தோட்டங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது அந்த கிளிசூரியாவை ஏதோ ஒரு தடி ஒன்று கிழுவந்தடி என்று சொல்லிவிடும். அந்த கிழுவந்தடி யாழ்ப்பாணம் என்றாலே அது சொல்லவே தேவையில்லை. இதில் ஏதோ ஒன்று போட்டிருக்கணும். மேக்ஸ் ஸ்டார்ட் போல் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த மிதிவடிகள் இது வேலை செய்த நாளும் முடிகிற நாளையும் போட்டிருக்கணும் நினைக்கிறேன். வயல்கள் எல்லாம் புழுதி அடித்து போட்டு விட்டுருக்கணும். பெரும்போகம் செய்கிறதுக்கு போல இருக்குது சில பக்கங்களில். இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே அப்படியே தென்னை மர தோட்டங்களை தான் இருக்குது. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில் உண்டு. ஊர் ஐயாக்கள் அண்ணையாக்கள் எல்லாம் நிற்கணும். இதில் வந்து மைன்ஸ் கிளியரிங் அதுகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றும் இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இஞ்சால பாருங்களேன், அந்த கிளிவந்தடி வேலி வந்து இப்படி நீட்டாக இருக்குண்டு. ஆனால் நான் நினச்ச இஞ்சாலெல்லாம் பெருசாக வீடுகள் இருக்காது அப்படியாண்டு. ஆனால் இஞ்சால தாராளமாக இப்போ வீடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இடையில் விரைக்கில் ஒரு கோயில் உண்ட திடீரென்று பார்த்தோன்னா நான் அதில் உங்களுக்கு காட்டெல்லாம் போயிட்டு விரைக்கில் கட்டாயம் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்கோட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் கடைகள் இருக்குது. இதில் வந்து ஒரு பொதுக்கிணறு இருக்குது. இந்த பொதுக்கிணறு உங்களுக்கு அடையாளமாக இருக்குமென்று நினைக்கிறேன். இப்போ புதுசாக கட்டியிருக்கணும். அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியலை. ஆனால் ஏனைய ரோட்டால் போய்களை வந்து இந்த ஊர் இருக்குது அப்படின்ட்டு தெரியாது எனக்கு. உண்மையிலேயே கிளாலி என்ற இடம் இப்போ தான் கிட்டடியில் அப்புறம் வீடியோ போட்ட பிறகு தான் எனக்கே தெரிய வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேச் ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இதுக்குள்ளே போகணும் போல் இருக்குது சேர்ச்சுக்கு. அந்த அதில் பெரிய சேர்ச் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் விரைகளை பார்ப்போம். இன்னொரு சேர்ச்சை வந்து இடையில் கண்டனா நேவி கேம்ப் ஒன்று இருக்குது போல் இருக்குது. என்டி கிளாலி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல ரோன் ஷூட் எடுக்கலாம்ட்டு ஒரு பெரிய கனவோடு வந்தேன். ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளியை வந்து வச்சிருந்தோம். பெர்மிஷன் கேட்டால் அதுக்கு நிறைய கதைகள் வரும். வாவ், இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் அந்த சாட்டி கடற்கரையை பார்க்க போன மாதிரியே இருக்குது. ஒரு சில அண்ணாக்கள் வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். இதுக்கு பிறகு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்த உடனே முதலாவது இந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சி ஏற்றி கொண்டு இருக்கணும். ஏற்றுமதி செய்கிறதுக்கான மீன்களை இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கணும். அதுகள் என்னென்னன்றதை நாங்கள் பார்ப்போம். அதாவது இப்படியான சோஷல் பொது இடங்களில் காட்டுக்கலாம் அவர்களுடைய அனுமதி முக்கியம், அதை கேட்டணும். ஐயா கொண்டு வந்து அப்படியே மீனை வந்து கொட்டிட்டார். இதில் பாருங்கள், ஒரு சிலர் தான் வந்து இன்றைக்கு தொழிலுக்கு போயிருக்கணும். மீன்களை வந்து வகை பிரித்து தான் அப்படியே கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கணும். இதில் வந்து அப்படியே அண்ணா ஒரு ஆள் வந்து நின்று அப்படியே நிறுத்தி எடுத்து கொண்டிருக்கா. திரளி மீன்களை தான் இப்போ எடுக்கணும். இதில் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குன்றெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஐயா தான் வந்து எல்லா போட்டுகளில் இருந்து மீன்களை வந்து எடுத்து வந்து இதில் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார். சொன்னீங்கன்னா பல்லு முரலை பாருங்க. இங்கே கிட்ட பாருங்க பல்ல பார்த்தீங்களா? இது வந்து பல்ல முறைலாம். மற்றது மாதாக்கள் பக்கம் வந்து புள்ள முறைன்னு சொல்கிறோம். அந்த முறை அங்கே பழதான். அப்படி சொதி வச்சு அடித்தா என்ன நினைக்கிறீங்க? பானுக்குள்ள சொர்க்கமாக இருக்குமாப்பா. சொதியும் மற்றது வெள்ளை புட்டு இருக்காது. வெள்ளை புட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு பொரிச்சு சூப்பராக இருக்கும். என்ன ஐயா வந்து மீன்கள் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வெளிக்கிட்டார் வீட்டை போகிறதுக்கு. ஐயாட்ட தான் வந்து இந்த மீன்பிடி துறைமுகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ஐயா, இந்த இடம் வந்து கிளாலி மேற்கு அப்படி ஏதாவது பிரிவு இருக்கா இல்லை கிளாலி? இல்லை கிளாலி. ஓகே. இது வந்து யாழ்ப்பாணமா கிளிநொச்சியா? இது கிளிநொச்சி மாவட்டம். ஓகே. இப்போ என்ன மாதிரி தொழில் எல்லாம் போகுது? நல்லா இருக்கு. விலை பிரச்சனை இப்போ விரதங்களால் விலை பிரச்சனை. மீன் கூட படுது. ஆனால் மீன் விற்க எங்கே போய் பிடிக்கிறேன் நீங்கள்? கல்முனை. ஓகே. சங்குப்பட்டி, ஆண்டரவு. குறிப்பாக இந்த இடத்துக்குள்ளே வந்து நிறைய துறைமுகங்கள் இருக்கு. நாகதேவந்துறை, இஞ்சால. ஓகே. மற்றது இஞ்சால கஜ்ஜா, இது கெட்பேலி, இது புலோப்புல, அது குஞ்சு பிறந்தன். அப்படி நிறைய துறை இருக்கு. அப்போ யுத்தத்துக்கு முன்னும் இப்படி தான் இருந்ததா இல்லை இப்போ இதுக்கு பிறகு எல்லாம் இதெல்லாம் கட்டிடம் இதெல்லாம் கட்டி இருக்கணுமா? ரங்கத்துறை இது இல்லை. இப்போ யுத்தத்துக்கு பிறகு கட்டினதா? ஓகே. நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா இந்த ஊரில்? நான் இப்போ பிறந்து வளர்ந்ததே இருந்தேன். அப்போ எத்தனை வயசாகுது ஐயாவுக்கு? எனக்கு 57. ஐயா எல்லாம் அண்ணா. பின்னே தெரிய ஜெயிச்சது சந்தியான் கோயில் நிறைஞ்ச இடம். கோயில் நிறைஞ்ச இடம். கிறிஸ்டியன் கோயில் 9 கோயில் இருக்கு. 9 கோயில் இருக்கு இந்த கிராமத்தில். சைவ கோயில்கள்? சைவ கோயிலும் 10 கிட்ட கிடக்கு. ஓகே. அப்போ குறிப்பாக வந்து இங்கே என்னென்ன மீன்கள் பிடிபடும்? இங்கே எல்லா மீனும் பிடிக்கும். எல்லா மீனும். நண்டு, இறால். இனி இது தைப்பிறக்க தனி இறால் பிடிப்போம். அந்த கிரி மீன் அதெல்லாம் இங்கே பிடிபடுறாங்க. சுறா, பாறை, எல்லா மீனும் படம். ரைட். அப்போ யுத்த காலத்தில் இங்கே இங்கே இருந்தீங்களா இல்லை நீங்கள் எல்லாம் வண்டிக்கு போய் வவுனியா வந்ததா? வவுனியா நாங்கள் கடலாறு வந்து நாங்கள் இந்த மாத்தலை அதை வந்து இங்கே பருத்துறையில் அப்படியே. இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்கு இங்கே? கிளாலி அண்டைக்குள்ள 295. எல்லாமே மீன இது சமூகம் சார்ந்த குடும்பங்களா இல்லை விவசாயம்? எல்லாரும் இருக்கு. ரைட். அப்போ இங்கே மீன் பிடிக்கிற போட்டுகள் எத்தனை இருக்கு? இங்கே ஒரு 50-60 போட்டு 60 போட்டுகள் தான் இருக்கு. சரி, இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை. சரி, நன்றியா. சரி, இப்போ ஐயாட்ட கதையில் கேட்டிருப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கடலுக்குள்ளே போய் போட்டுகளில் மீன் எடுக்கணும். அதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு வருவோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 போட்டில் தான் எடுத்து கொண்டிருக்கணும். 3 போட்டில் எடுத்த மீன்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கணும். அப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இங்கே பாருங்கள், நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோத்துக்கு வந்து ஆழம் இல்லை, நார்மல் இதாக தான் இருக்குது. இதில் அண்ணாரால் தனியாக நின்று வேலைகளை வந்து எடுத்து கொண்டிருக்கார். கதைப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து அந்த சங்கூசி வேலைன்னு சொல்லிக்கணும், அது பாவிப்பினம். இங்கே அப்படி பாவனையில் இருக்கா இல்லையா? இங்கே வந்து பாவனையில் இல்லை. என்ன அதாவது வந்து இது வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய கடைசி போர்டர். மற்றது வந்து இங்கே வந்து வாகனங்களை வந்து இறங்கி உடனடியாக செக் பண்ணக்கூடிய ஒரு நிலவரமான துறைமுகம். அதான் 100 மீட்டருக்கு நேவி இருக்கிறேன். அதோட சங்கம் சீரான முறையில் கட்டுப்பாடாக தொழிலாளிகளை வச்சிருக்குது. அதால் தடை செய்யப்பட்ட தொழில்கள்
இங்கே இல்லை. இல்லை. குறிப்பாக இந்த ரோட் வந்து ஏன் போட்டிருக்கீங்க? அங்கே ஒரு காலத்தில் தண்ணி குடிநோட கொண்டு போவீங்களா இல்லை? இது வந்து ஆரம்ப காலத்தில் 95ஆம் ஆண்டு காலத்தில் இதுதான் 90ஆம் ஆண்டு போக்குவரத்து இறங்குதுறையாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் எல்டிடியின் காலப்பகுதியிலே இந்த ரோட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதோட இப்போ எங்களுக்கு ஐஓஎம் நிறுவனத்தால் இதை புனரமைச்சு தந்திருக்கேன்னா மற்ற காலத்தில் அங்கேருந்து போட்டு எளிஞ்சால கொண்டு வராத பட்சத்தில் அதில் படியெல்லாம் கட்டியிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இறங்கி எங்களோட மீன்களை கொண்டு வரக்கூடிய தூர நோக்கத்தோட இல்லை செய்து 95ஆம் ஆண்டு தான் இருந்துங்களா இடம்பெயர்? இல்லை, நாங்கள் 95 நாங்கள் போயிட்டோம் இடம்பெயர்ந்து. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்துடுங்க? இப்போ 2015 அப்புறம் தான் இங்கே விட்டவங்க கிளாலி விட்டது. 95 காலப்பகுதியில் இது சாமான் ரூட்டாகவும் அள்ளிப்பழை தான் சென்னை ரூட்டாகவும் சென்னம்புரம் இந்த அதில் வரைக்க பார்த்துருப்போம். அதில் ஒரு வீடு இருக்குது. அதெல்லாம் முந்தி இது பாஸ் கொடுத்தவங்க டிக்கெட் பாஸ் கொடுத்தது. ஓகே. ஆனால் நாகதேவந்துறையும் வந்து அது லீகலாக இருந்தால் இல்லீகலாக நடந்தது இறங்குறதாக்கள் அந்த இதுக்கு பாஸ் கொடுத்தது அது நாகதேவந்துறையில் இறங்குறாக்கள் வந்து குஞ்சு பிறந்த இறக்கினவங்க. நாகதந்துறையில் குஞ்சு பிறந்த இறக்கினவங்க. நாகதந்துரை அப்போ இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தது. இராணுவ கட்டுப்பாடுகள். ஓகே. ஆந்திராவும் அது கட்டுப்பாடாக இருந்தால் கட்டுப்பாடு போட்டு தானே கொண்டு வருவாங்க. பிறகு தானே பூனாரி பிடிச்சவங்க. அப்போ சரி, நிறைய விஷயங்களை வந்து அண்ணாட்ட தெரிஞ்சு கொண்டோம். அண்ணா வந்து இப்போ விலை எடுத்து தொழிலுக்கு போயிட்டு வந்து விலை செட் பண்ணுறீங்களா? மீன் எத்தனை மணிக்கு இங்கே தொழிலுக்கு போகிறீங்க? வளமே பின்னேரம் கொண்டே விலை வச்சுட்டு வருவோம். இந்த விடிய 1 மணி 1:30 2 மணிக்குள்ளே போன வேண்டாம் தான் எல்லா வேலையை முடித்து விடிய மீன் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி அண்ணா, நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டோம். நன்றி அண்ணா. அண்ணாட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டோம். இங்கே பாருங்கள், நாய்கள் கூத்து அவையோட காலுக்கு ஏற்ற மாதிரி அளவில் இருக்கிறதால வந்து சந்தோஷமாக இந்த இடத்துல விளையாடினோம். உள்ள மீன்கள் இருந்தால் குடிஞ்சது. இந்த நாய் வந்து அப்படியே உள்ளே விராண்டி கொண்டிருக்கு. என்னத்தையோ பிடிக்கிறது போல் இருக்குது. இந்த பாருங்கள், தோண்டிக்கொண்டே இருக்குது. சரி, நல்ல விஷயம். இஞ்சால பார்த்திங்களாண்டா நிறைய காகங்கள் இருக்குது. இந்த கடற்கரையை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலே தெரியும், அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கிறதால வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு குடும்பமே வந்து நின்று மீன் எடுத்துகிட்டு போயிடும். இவையிலும் வந்து ஒரு இதில் தனிக்கிற மீன் போல் இருக்குது, என்னென்னு தெரியல. அண்ணா, என்ன மீன் கொண்டு வரீங்க? கொய் மீன். ஓகே. சரி, இதில் எல்லாமே எடுத்து முடிஞ்சு ப்ரோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல காட்டியிருப்பார். ப்ரோன சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்களாண்டா என்ன மீன்களை வந்து பிரித்து கொண்டிருக்கு. இதில் என்னென்ன மீன் இருக்குது ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து என்ன கீரி இருக்குது. கீரி மீன் இருக்கா? எனக்கு பிடிச்ச கீரி என்ன கீரியா? திரளி இருக்குது. மற்றது கொய் இருக்குது. மற்ற அந்த சப்பாட்டை மீன் எரிதல் என்னது? எரியால் இருக்கு. தணல் இல்லை, எரியால். எரியால் இருக்குது. களிர் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான். நவராத்திரி அங்கால தீபாவளி எல்லாத்துக்கும் விரதம் பிடிச்சா இப்போ என்னென்ன மீனை கொண்டு நாங்கள் விற்கிறது. அதற்கான டைமில் அதை செய்து தான் ஆகணும். வேல்ட அன்றாட வாழ்க்கை இதில் நம்பி இருக்கால வேலை இதை செய்து தானே ஆகணும். இதெல்லாம் திரளி என்ன? கொய் திரளி கொய் இங்கே இருக்குது. என்னது திரளி. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அது வடிவா எங்க நாங்கண்டா இல்லாத ஒண்டா போட்டுருவோம். அடையாளம் காண தெரியாது, சாப்பிட மட்டும் தெரியும். சரி, சாப்பிட தெரியும். அந்த வேலையை செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு பிரதானம் வந்து நாங்கள் முக்கியமான இடங்களை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இங்கே மற்ற சைட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் அன்றைக்கு பாட்டு அப்புறம் வந்து அவர்கிட்ட சேனலில் கூட போட்டுட்டார். நிறைய விஷயங்கள் வந்து உணர்வுபூர்வமாக வந்து காணொலிகளை வந்து பதிவு செய்வேன். படியாக பகிர்ந்துருக்கிறோம். யாரையும் குத்துறத கூட இல்லை. இந்த விஷயம் நடந்த விஷயத்தை அப்படியே போட்டுருக்குறோம். இந்த இடமெல்லாம் அப்படி வடிவாக இருக்கு. சின்ன இதோ இந்த பாதையால் நான் கடந்து போனாங்களே. இதில் இந்த கிளாலில இருந்தும் மற்றது அந்த அள்ளிப்பாளையம்னு சொல்லி ஒரு 2 இடத்தால தான் மக்கள் வந்து வெளியே அப்படியே வெளியில் போய் கொண்டிருக்கேன். இந்த இடத்துல இதில் நடக்கிறதே நல்லா இருக்குது. இந்த திட்டத்திட்டையாக வந்து மணல்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கு காற்றுக்கு. சரி, இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கிளாலி ஊரை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் இந்த துறைமுகத்தில் சுற்றி இருக்கிற இடங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இந்த கடற்கரைக்கு சைட்டால் இப்போ நாங்கள் போகிறோம். இதில் போய்க்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். இந்த சைட்டில் உடஞ்ச போட்டு எல்லாம் இருக்குமா, அங்கே அப்படியே போவோம்.
அது மட்டும் இல்லை என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கின்றதுக்குள்ள இருக்குது. உடைஞ்ச இராணுவ முகாம்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் இங்கே தான் வந்து இடங்களில் இருந்து எத்தனையோ பேர் போயிருப்பீங்கள். பெரும்பாலும் வந்து இந்த இடங்களில் வந்து வந்த உடனே இயக்கம் வந்து ஃபுல்லாக இடங்களையும் பலப்படுத்தினதான். பலப்படுத்தி மக்களுக்குரிய அந்த என்னென்னு சொல்கிறது, மக்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லா இடங்கள் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அப்படி ஒரு இது செய்கிறவியெல்லாம் முகாம் மாதிரி ஒரு முகாம் மாதிரி எல்லாம் இடங்கள்லாம் கொடுத்து இதில் ஒரு போட் வந்து பாருங்க உடஞ்சி கிடக்கு. அந்த காலத்து போட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது பாருங்க, இது வந்து இராணுவம் கட்டியிருக்கு. பிறகு இயக்கம் போனது பிறகு பிரச்சனை இயக்கம் இங்கேருந்து அங்கே போனது பிறகு இராணுவம் இதை பெருசாக பலப்படுத்தி கட்டியிருக்குது. இப்படி அங்கே கிடக்குது நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பேர் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் பேர் வந்து அதில் உடஞ்சி கிடக்குது உண்டு. ஒரு 50 மீட்டர் வரும். இதெல்லாம் பாருங்க அப்படியே இந்த கேம்ப் உடைஞ்ச வடக்களை தான் இந்த சீட்டுகள்லாம் பறந்து பாருங்க. பனங்குத்திகளை வச்சு தான் கூடுதலாக வச்சிருக்காங்க. சென்ட்ரி அடிச்சிருக்கணும் அந்த காலத்தில். இந்த மற்ற இந்த ரோட்டுக்கும் பனங்குத்தி தான் அடிக்கிறதுங்க பாருங்க. இந்த இதில் எல்லாம் பாருங்க ராணுவத்தின் இந்த யூரியா பேக் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. பேக் இடத்தை பார்த்தீங்களா? என்ன கேம்பிங் போடுவோமா இங்கே? அதான் நான் இந்த இடங்களை இடது பக்கத்தில் பார்த்து கொண்டு போய்க்கல வந்து எனக்கு இந்த இடத்துல கேம்பிங் பண்ணணும்ன்ற மாதிரி தான் தோணுது. நல்லா இருக்குது. பெர்மிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். குடிக்கிற தண்ணி வசதி எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அங்கங்கே என் போட்டா கூட இங்கே முன்னுக்கு பெரிய கிணறு இருக்குது. ஓகே, குடிக்கிற தண்ணி கிடக்கல. இங்கே பாருங்க, இந்த இதில் கிடக்கு. இங்கே இதில் பாருங்க பெரிய கேம்ப் இருக்குது. இந்த பச்சை பேக் இருக்குது பாருங்க. இந்த இதில் பாருங்க. இதில் அப்படியே ஃபுல்லாகவே கோயில் தான் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்படியே இந்த கடற்கரை ஃபுல்லாகவே ஆர்மி இருந்து தான் இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு போயிருக்கணும். கடற்கரை இருந்து இப்போ ஒரே ஒரு நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. மற்றெல்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஒன்றே தான் இருக்குது. இங்கே இதெல்லாம் இடிப்பாட்டு கிடக்கு பாருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். உண்மையிலுமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்கிரீட் தளம் வந்து அந்த காலத்திலே போட்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து லேயர் உங்களுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். உண்மையிலுமே வந்து ஆர்மியாக்கள் தான் இருந்தவையா இல்லை நம்மவர்கள் இருந்தார்களான்றது தெரியலை. ஆரம்பி இருந்திருக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய பனைமர குத்திகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை சுற்றி சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்துது. அப்போ எல்லாம் நாங்கள் ஒரு சின்ன குழந்தை இருந்து அந்த இடத்துல வந்து போயிருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ அப்புறம்? நான் வந்து நேசரி படிக்கிற வயது. நேசரி படிக்கிற வயசில் அப்படி தான் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகள் இல்லை, இதெல்லாமே வந்து ஒரு இரும்பாலான பகுதிகள் மாதிரியே இருக்குது. போட்டா என்னண்டு போட்டா இருக்குமா? போட்டா இருக்க சந்தர்ப்பம் இருக்குதான். பெரிய போட்டா இருந்திருக்கு. இல்ல ஆமிக்காரன் இந்த ரங்கப்பட்டி இருக்கல்ல, ரங்கப்பட்டி நடந்து போறதுக்கு அடிக்க இருக்கிறான். இங்க பாருங்க, இந்த காலத்துல போட் ஏறுறதுக்கான ரங்கத்துறை இவ்விடத்தை தான் பாவிச்சிருப்பினம் போல இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, அவடத்துல தொடங்குது, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கே தான் வந்து முடியுது. உள்ளக்குள்ளேயும் அந்த கான்கிரீட் தூணுகள்லாம் கிடக்குது. இது வந்து அங்கே அதான் இப்போ அந்த புதுசாக கட்டியிருக்கிற பாலத்துக்கு பதிலாக இதைத்தான் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்போம். இருக்கலாமா பாருங்க. இது வந்து என்ன, ஆனால் இரும்பு மாதிரியும் இருக்குது. இரும்பு மாதிரியும் இருக்குது, பழைய கான்கிரீட் மாதிரியும் இருக்குது. இதான் பூச்சி ஓடுதா பதில். கான்கிரீட் மாதிரியும் கிடக்கு. அதில் அடிக்குது பாருங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தினாங்க இந்த ஊரியன்னு சொல்லி நான் பாருங்க, அதே மாதிரியே இருக்குது. இது செத்த வீட்டுக்கு போடுறவே அப்புறம் இல்லை இது அந்த நேரம் வந்து எங்கடா கொஸ்டலுக்கு வந்து சரி அந்த ஒரு 2 பாதைண்டா, பாதை 2 சைட்லேயும் இப்படி கல்லுகள் அடிக்க போட்டு நடுவில் இதை கொட்டி விடுற பாதைக்கு. ஏன்னா மழை பெய்தாலும் தண்ணி நிற்காது, அப்படி இறங்கிடும். அழகாக இருக்கும் தெரியுமா மழை பெய்த நேரம். ஊதி தான் அந்த பாதைகளுக்கு முதல் போடுறது. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் அப்படி தான் போடுறது சின்ன தெரிஞ்ச அளவுக்கு. இங்கே மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் எந்த பகுதியில் கூடுதலாக ஊறி கிடைக்கும் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படியே நாங்களும் ஒரு 150 மீட்டர் கிட்ட நடந்து கொண்டு இருக்கோம். அந்த 150 மீட்டர்லேயும் வந்து ஏதாவது ஒரு எச்சங்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இதில் கூட நாங்கள் கேம்பிங் அடிக்கலாம். அதான் இந்த இடத்துல பாருங்க கேம்பிங் பண்ணலாம். வேறு அப்ரூவல் எடுத்து தரையிலும் அப்படியே கிளிநொச்சி அது அரசாங்க அதிபர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் தந்தீங்களா நாங்கள் கேம்பிங் பண்ணி இந்த இடத்த வந்து சுற்றுலாத்துறையாக வந்து மேம்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதுலேயே வந்து பாருங்கள் எச்சங்கள்லாம் இருக்குது. இந்த இதில் பகை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இதுலேயே வந்து இறங்குதுறை இருந்ததுக்கான இதுகள் எல்லாம் இருக்குது. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பனைமர குத்திகளை தான் வந்து வச்சு செய்திருக்கணும். அதோட வந்து இந்தியாவில் அப்படியே இந்த கடற்கரைகளில் போய்கொண்டு இருக்குது. அந்த துண்டு வரைக்கும் வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியாவிலேயும் நிறைய எச்சங்கள் இருக்குது. ஆனால் இதுகளுக்குள்ள நடக்கிறதா வந்து கொஞ்சம் பயமாக கிடக்கு. கீழே உள்ளால் போயிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அப்பா அங்கே வரைக்கும் வச்சு தான் ஆக்களை இதால் வந்து ஏற்றிருக்கணும், அதாலேயும் வந்து ஏற்றிருக்கணும். அப்படியான நடைமுறை இருந்திருக்கு இந்த இடத்துல. ஆனால் சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த லொக்கேஷன். இந்த யுத்தம் பண்ணுறதை தவிர்த்து இந்த இடத்த வந்து ஒரு இயற்கை ரசிகனா பாக்கிகளை வந்து சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய எச்சங்கள் வந்து இருக்குது. இது வந்து கடற்கரைக்குள்ளே இருக்கிறது.
தவிர்த்து வெளியில் நிறைய கட்டடங்கள் இருக்குது, அதுகளையும் போய் நாங்கள் பார்ப்போம். அப்படியே இந்த துறைமுகத்தின வியூவை பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து வலது பக்கத்துக்கு போகிறோம். அதில் தான் அந்த கட்டடங்கள் இருக்குது. அது என்னன்றது தெரியல, பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. போய்களை இந்த இடது பக்கத்தில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த இடமெல்லாம் இவ்வளோ ஒரு இயற்கை வடிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த வலது பக்கத்துலேயும் பாருங்கள், இந்த செம்பாட்டு ஒரு சாடை ஒன்று அடித்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதில் உங்களுக்கு ரெண்டு சைடு அழகாக இருக்கல. அதான். ஆனால் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்க இந்த துண்டு வந்து மழை பெய்ஞ்செல்லாம் ஃபுல்லாகவே மூடிடுவோம் நினைக்கிறேன். தண்ணி வந்துடும். சரி, இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் தண்ணி முற்றுமுழுதாக நல்ல மழை பெய்து வர்ற காலங்களில் வந்து இதை ஒரு பண்டா வந்து பயன்படுத்திட்டு நம்ம அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்காலே இந்த பெரிய மண்மேடுகள் இருக்குது. நான் யுத்த காலத்துக்கு பயன்படுத்தினதோ அல்லது ராணுவம் கட்டினதோ இல்லாட்டி இயக்கம் கட்டினதோ தெரியல. ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா இடமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த ரோட்டை எங்கே இப்படியே அங்கே அந்த அள்ளிப்பளைக்கு போகுதான். அள்ளிப்பளைக்கா இந்த ரோட் பாருங்கள். இந்த கண்டல் தாவரங்களெல்லாம் அவ்வளோதுக்கு நல்லா இருக்குண்டு. அப்படி இதுக்கு மேலே ஏறி இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இது இலகுல நடக்கல அந்த மைண்ட்ஸ் பிரச்சனைகளை தான் யோசிச்சு பாதுகாப்பாக. இங்கே பண்டியெல்லாம் வந்துருக்கு. கரடி வந்திருக்கா? பண்டி இதில் பாருங்க கிண்டி இருக்குது. கிண்டி இருக்குது பாருங்க. இதில் நிறைய பண்டிகள் இருக்கும். சரி, இப்படி போய்க்கல இன்னும் ஒரு விஷயத்தை வந்து இதில் பார்த்து நாங்கள் இதுகளை உண்மையிலுமே வந்து என்னத்தின் கவர் அப்படின்றது தெரியல, நம்மளை காட்டுறேன். சரி, இதுதான் அந்த கவர் பார்த்தீங்கன்னாடா. இது நான் நினைக்கிறேன் ஏதாவது குண்டுகள் வந்ததுக்கான கவராக இருக்க மாட்டேன். ஆனால் முற்றுமுழுதாக வந்து உடைஞ்சிட்டு, அதெல்லாம் தெரியவே இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இது யாருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சு கொள்ளணும் சில விஷயங்கள். அதுக்காக தான் இந்த பண்டை பற்றி சொல்லணும். இதில் வந்து ஒரு கான்கிரீட் வால் வந்து போட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யல. இப்படி வால் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மண்ணை இந்த இடத்துல இருந்து அப்படியே கிண்டி அணைச்சிருக்கணும். நான் யோசிக்கிற விஷயந்தான். இங்கேருந்து தண்ணி அரிப்புகள் வந்து இஞ்சால பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறேன். அங்கால வந்து நான் நினைக்கிறேன் அந்த இயக்கமாக ஆமி அடித்தது சரியா பெரிய வண்டுகள்லாம் இருக்குது. மணல் வண்டுகளை வண்டுகள் மண்மடுகள் மாதிரி இருக்குது. சரி, இப்போ ரங்கிட்டோம். இதுலேருந்து போய் அந்த ரங்குதுறையும் அப்படியே பார்த்துட்டு வர போய் கொண்டு இருக்கு. கோயிலில் ஒரு போட் ஒன்றை பார்த்து நாங்கள். இது வந்து ஆர்மியின் போட் மாதிரி தெரியல, நம்மவர்கள போட் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தினதாக இருக்கும். இப்போ வந்து முற்றுமுழுதாக வந்து நொறுங்கின நிலையில் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி போட்டுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு 150 மீட்டர் நடக்கணும் நாங்கள். பைக்கில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தனால இந்த தூணில் வந்து இங்கே வெளிச்சக்கூட இல்லாதால் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்களாண்டா ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒரு ஆள் படுத்திருக்கார். டேய் தம்பி, நல்லா இருக்குது. அப்படியே போகிறோம். இங்கே தான் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்ட வேண்டி இருக்குது. இந்த இடத்துல போய்க்கில் வந்து முக்கியமான ஒரு இடம் இஞ்சால பக்கம் இடது பக்கத்தில் வந்து அப்புறம் என்ன தெரியும் காட்டால் அந்த இது இருக்குது. அதாவது அள்ளிப்பளை அள்ளிப்பளையெல்லாம் இருக்குது. காட்டாள் பழைய என்று சொல்லுவோம். பழையில இருக்கு காட்டாள். அதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இந்த வலது பக்கத்தில் என்ன தெரியுது? அங்காலே ஒரு காட்டாள் இருக்கு பாருங்க. அதங்க சங்கப்பட்டி. சங்கப்பட்டி தங்காலையோ தங்களை இதில் இருக்கு. தனங்கலப்பு என்ன இடத்துல இருக்கிற இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கல வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சங்கப்பட்டியும் இந்த இதில் நேரம் எங்களோட கவர்நாடு கெப்பாசிட்டி அவ்வளோ பாலம் தெரியுதானே, சங்கப்பட்டி பாலம். ஆனால் காத்தண்டா பார்த்தீங்களாண்டா நெருப்பு காத்தடிச்சு கொண்டு இருக்கு இந்த இடத்துல. ஆனால் கூலாக தான் இருக்கு. கூலாக இருக்குது எவ்வளோ வெயில் இருந்தாலும். அதே மாதிரி பார்த்தீங்களாண்டா ட்ரோன் ஷாட் எடுப்போம்னு பார்த்தேன். ஆனால் நேவி கேம்ப் இருக்குது. ப்ரோ சொல்லிட்டா இல்லை எடுக்க பிரச்சனை இல்லை எடுக்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அது அனுபவம். என்ன சொல்ல பார்க்கல போகிற லெவலில் இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் ஷாட் எடுக்கிறேன். அந்த ரிமோட்டை கையில் வட்டுவீங்களா தான் சரி. 2 வருஷம் செய்யலாம் இல்லை 3 வருஷம் செய்யலான்னு தெரியாது. நான் வாங்குறேன். இப்போ இறங்குதுறைக்கு வந்துட்டோம். இந்த அண்ணாக்கள் சொன்ன விஷயம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிகள் எல்லாம் இருக்குது. இதில் தான் வந்து அங்கே தண்ணி வந்துற காலத்து போட்டுகளை கொண்டு வந்து இடத்துல தான் வந்து ஒரு இதுகளில் நாங்கள் இதில் வந்து நங்கூரமாக போட்டு வச்சுருப்போம். ஆனால் இது கொஞ்சம் ஆல்வம் போல தான் இருக்குது. அதை விட அவ்வளோ ஆல்வம்னு சொல்லிடலாது, ஆனால் ஓரளவுக்கு ஆல்வமாக தான் இருக்குது. ஆனால் இதில் இந்த பார்க்க தங்குப்பட்டி கண்ணுக்கு தாராளமாக தெரியுது. அதே மாதிரி காற்றாலைகள்லாம் சொன்ன மாதிரி தெரியுது. அதில் ஒரு தீவண்டும் தெரியுது. அது என்ன தீவன்றது தான் தெரியலை. இதில் மீன்கள் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா மீன்கள் தான் சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம்டா சொல்லவே தேவையில்லை. பின்னேற டைமில் கட்டாயம் ஜாலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்துட்டு இருக்கையில் இவ்வளோ விஷயங்கள் இந்த கடற்கரையில் இருக்கையில் இந்த ஊரை பற்றி தெரியுது. கிளாலி ஊரை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜாலை அப்படியே நினைக்கிறேன் வாகனங்கள் கொண்டு வந்து இறக்குறதை ஏற்ற மாதிரி போட்டுகள் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறேன். குறிப்பாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டோணமெண்ட்டு யோசித்த இடம். இதில் பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு கோயில் பெரிய கோபுரம் ஒன்று தெரியுது. அதே மாதிரி இவ்விடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஜ் ஒன்று தெரியுது. அப்படி இதில் நாங்கள் வந்த துறைமுகம் தெரியுது. நாங்கள் அப்படியே நடந்து போய்
அந்த ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்கள் கிளாலியில் இருக்கிற இப்படியான இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி போய்க்கல நாங்கள் இந்த வலது பக்கத்தில் பார்த்த இதே கட்டிடங்கள் மாதிரி இஞ்சால பக்கத்தில் ஃபுல் சென்ட்ரி இந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும் ஆர்மியாக்கள் பார்க்கவே தெரியுது. ஊராக்களும் வந்து அப்பப்போ இந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டு தான் இருக்கணும். நடந்து வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிடப்போம். சரி, இப்போ வலிக்கிட்டோம். நேரம் சரியாக 9:18. கடைசி ஒரு 8:30க்குள்ளே இஞ்சால மீன் பிடிக்கிற அந்த தொழில்கள் எல்லாமே வந்து அடங்கிடும். அதோட இந்த இடத்துல வந்து ரோன் ஷாட் எடுக்காமல் போகிறேன் அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடது பக்கத்தில் பார்த்துருப்பீங்க நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. இதாலையா போகணும்? ஓகே, பார்த்துட்டு வந்துடும். போயிட்டு இதால் வந்து அதில் ஒரு சிலுவ அமௌண்ட் இருக்குது. அதையே நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் நேவியாக்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 பேர் தான் இருக்கணும் இந்த இடங்களில். அப்பா பிரம்மாண்டமான ஒரு சேஸ். இதில் தான் போகணும் போல இருக்குது. ஆனால் அதை பூட்டி இருக்கணுமா? ஓகே, திறந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதில் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற சேச் ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சேச்சும் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இந்த சேச்சை போய் பார்ப்போம். இந்த சேச்சின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித ஜேம்ஸ் ஆலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இது தொடர்பான வரலாறுகளை வந்து நாங்கள் இந்த கூகுள் ரிவ்யூவில் ஒரு ஆள் எழுதியிருக்கார். அதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சேச்சில் அப்படியே நாங்கள் விரைக்கல மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வடிவில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். சேச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு பார்த்தோம். ஆனாலும் வந்து இதில் வந்து மூடி கிடக்கு. அதால் நாங்கள் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற போர்த்துகீசரால் கட்டப்பட்ட ஆலயத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஆலயத்துக்கு தான் வரலாறுகள் தாராளமாக இருக்குது. இஞ்சால பக்கத்து வியூவையும் பாருங்கள். இந்த சேச்சு அந்த படையெடுத்து வந்த மன்னனா தெரியாது. போர்த்துகீசர் மன்னனா கூட இருக்கலாம். அவர் முன்பக்கத்தால் போகும். இதில் வந்து ஒரு மணி கோபுரம் ஒன்றையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் முதல் ராணுவம் ஆர்மி இயக்கமெல்லாம் இருந்த இடங்களாங்க தெரியுது பாருங்க. பண்டுகள் கூடுதலாக மணல் பண்டுகளை வந்து அடித்து வச்சிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்களா அப்படி இருக்கு இந்த ஆலயம். ஆனால் இதை பார்க்கல எனக்கு ஒரு சைவ ஆலயம் மாதிரியே இருக்குது இந்த இடத்துல. கூடுதலாக எங்களுடைய மானிப்பாளையம் இருக்குல்ல, என்ன கோயில்னு சொல்ல சுதுமலை அம்மன் கோயில் முன்பகுதி இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே நான் உள்ள கொண்டு உங்களுக்கு அந்த சைவ கோயில் அமைப்பில் தான் இருக்குது. அமைப்புலாம் கட்டியிருக்கு. இது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஆளால் தான் அந்த காலத்தில் கட்டியிருக்கேன். நான் முதல்ல எல்லா இடங்களையும் தமிழரும் சைவம் தான் தலைத்துவங்க இருந்தது. அப்புறம் அந்த ஏனைய நாட்டு படையர்கள் இங்கே வந்தது பிறகு தான் இந்த கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாம் வந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறோம். ஆனால் இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை தயவு செய்து கமெண்ட். இதில் வந்து 1930 போட்டிங்கன்னா பார்த்தீங்களா இதில் இந்த. ஆனால் இது வந்து இப்போ கிட்டடி எழுதியிருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் எழுதியிருக்கணும் நாங்கள் எழுதிட்டு அப்படியே இந்த சேச் வந்து இப்போ முற்றுமுழுதாக வந்து கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உள் பக்கத்தையும் போய் நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்குண்டு. அப்படியே வேர்கள் எல்லாம் வந்து இதால் அப்படியே பிடிச்சி கொண்டு இங்கே வந்துருக்கு. இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி அங்கால இஞ்சால 2 பக்கத்துலேயும் வந்து ஒரு இது இருக்குது. வீடு மாதிரி ஒரு அமைப்பு. ஃபாதர் மேலே வந்து இருக்கிறது போல இருக்குது. சராக்கள் ரெடி ஆகி செபத்துக்கு வந்து சின்ன சிறுவம் ஒன்று வச்சிருக்கணும். அது இல்லை. இங்கே அந்த அந்த காலத்து மரங்கள் என்னது மரங்களா இல்லை இட்டும்பு இதுகளா தெரியல. மரங்களா அது மரம். இது இதில் இரும்பு வார் போட்டு இது மரம் நினைக்கிறேன். அவங்க வார நேரம் படையெடுத்து வார நேரம் கொண்டு வந்த இதெல்லாம் இருக்குல்ல போர்த்துகீசர் காலத்து பகுதியில் இருக்கும். சிலலாம் தேரக்கூடிய சப்பரங்கள் மாதிரியும் கிடக்குது. அது சாமி தூக்குறதுக்கான இது அது மாதிரியும் கிடக்குது. இது பின்னுக்கு கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே முன்னுக்கும் பாவம் இதை கிடக்கு வேறுங்க. இதில் இடி எல்லாம் இடிஞ்சு தான் கிடக்குதாப்பா. பராமரிப்பு எல்லாம் கிடக்கு. அப்படி கைவிடப்பட்ட நிலை தான் அது. சரி, அப்படியே இந்தியாவில் சேச்சின் வலது பக்கத்தில் இடது பக்கத்துலேயும் வந்து ஒரு ஆள் சிலை நாங்கள் அந்த சேச்சில் பார்த்து அந்த முதல்ல பார்த்த சிலை தான். அது அதில் பெருசாக குதிரையில் இருக்குது. இதில் சின்ன குதிரை ஒன்று இருக்குது. வாழோ கத்தி வச்சிருக்க மாதிரியா கத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஆலமரம் வேறு அப்படியே ஊடுருவி வந்து கொண்டிருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு கட்டுறதுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுதிரிகள் கொளுத்துறதுக்கான இடங்கள் வச்சிருக்கணும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை, இந்த சிலையை தான் அந்த சேச்சில் வச்சுருக்கணும். இதில் வந்து நேர்த்திகளும் கட்டியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர் நான் நினைக்கிறேன் போர்த்துகீசர் காலப்பகுதியில் வந்த மன்னராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான வரலாறுகளையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக வந்து இந்த வரலாறு பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புனித ஜேம்ஸ் ஆலயம். இது வந்து பச்சிலைப்பள்ளி பிரிவில் இருக்கிற கிளாலி பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லினோம். இது வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் எல்லையில் இருக்கான். 1610 1620 காலப்பகுதியில் வந்து போர்த்துகீசரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லினோம். யாழ்ப்பாணத்தில் முதலாவது உருவான கத்தோலிக்க தேவாலயம் இதுதான் அப்படின்றதையும் சொல்லினோம். தெல்லிப்பளையை சேர்ந்த பொத்துருப்புலவர் 1647 ஆண்டு இந்த ஆலயத்துக்கு சாந்தி யோகு அம்மானை என்ற ஒரு பதிகத்தை வந்து பாடியிருக்கார் அப்படின்றதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். உண்மையிலுமே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இப்போ வந்து யாருமே
இந்த ஒரு கோயில் அங்கால வந்து கோயில் வந்து திருவிழாக்கு வந்து ஆக்கள் வந்துட்டு போயிடும். இந்த கோயிலை வந்து முற்றுமுழுதாக வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. உண்மையிலுமே வந்து இப்படியான பொக்கிஷங்கள் வந்து சிங்கள இடங்கள் இருந்துச்சுன்னா அதுகளை பாதுகாக்கிற விதம் வந்து கூடுதலாக இருக்குது. ஆனால் எங்களோட இடங்களில் வந்து எங்களுடைய தனிப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் சரி, பதவியில் இருக்கிறார்களும் சரி, அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை வந்து செய்கிறது வந்து குறைவாக தானே இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்து யாழ்ப்பாணம் சங்கிலியன் கோட்டை அதுலேயும் வந்து நடந்தது. இப்படி சில விஷயங்களை வந்து நாங்கள் பதிவு செய்ய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து அங்கால போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் அந்த சேர்ச்சில் இருக்குது அப்படின்றதையும். சேர்ச்சை பாருங்கள், உண்மையிலுமே வந்து இந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்கல தான் அந்த கோயில் இது மாதிரியே இருக்கு. ஏன்னா எல்லாம் கோயில் மாதிரியே இருக்குது. இந்த கோயில் திருவிழா வந்து கிட்டடியில் தான் நடந்தது. இப்போ நடந்தது. இப்போ ஒவ்வொரு மாதம் ஏதோ ஒரு மாதம் ஆடி மாதமோ புரட்டாதி மாதம் ஏதோ ஒரு நாள் தான் இந்த திருவிழா இப்போ முடிஞ்சிருக்கு. திருவிழா நடந்தது. அதே மாதிரி ப்ரோ வந்து அதில் இருந்த ஒரு அண்ணாட்டை வந்து இந்த இடத்தின் வரலாறை பற்றி கேட்டிருந்தார். அதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. கிளாலி மண்ணில் வந்து நிறைய வரலாறு இருக்குது. 1995ஆம் ஆண்டு காலப்பகுதி தான் இந்த கிளாரி வந்து ஊர் மக்களுக்கு கனவே தெரிய வந்தது. இது சம்பந்தமாக இந்த கிளாலி அமைவிடம், இங்கே இருக்கிற தொழில்கள், மற்ற இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வியல் சம்பந்தமாக நான் சொல்லுங்க, மற்ற இந்த யுத்த இடப்பெயர்வுகள் சம்பந்தமாகவும். முதல் என்ன விஷயம்னா, இங்கே வந்து பழமை வாய்ந்த கோயில்கள்னு சொல்லி 7 கோயில் இருக்குது. அதில் ஒரு கோயில் வந்து அப்படி அழிஞ்சே போயிட்டு இப்போ அந்த கோயில் இப்போ இங்கே இல்லை. 7 கோயிலே 7 சமூக சாதி சமூகம் சேர்ந்த ஆக்கள் இருந்து வாழ்ந்தவிய. இங்கே உள்ள ஆக்கள் வந்து கூடுதலாக தேங்காய் மாங்காய் வளங்கள் தான் கூட பருவகால வளங்கள் செய்து முன்னேறி ஒரு அளவான வாழ்க்கை வாழ்ந்து கிடந்தவிய. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் கால பதவி பிறகு கடற்தொழிலுங்கிற ஒன்று உருவாகி அங்கே இது தொழில் செய்து வந்த இந்த காலத்தில் நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-105 வருஷத்துக்கு முதல் எங்களை பாரம்பரிய ஒரு தொழில் ஒன்று இருக்குது, நண்டு பிடிக்கிறது. அந்த நண்டு பிடிக்கிறது தொழில் கூடு வந்து இங்கே தான் அந்த கூட்டுக்குரிய உபகரணம் வந்து வெட்டுறாங்க. அதாவது ஆடி மாதம் 1வது வார சனிக்கிழமை, ஆடி மாதம் 1வது வார சனிக்கிழமை இங்கே வந்து குடியேறுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஹொட்டில் போடுவோம். திங்கக்கிழமை அந்த உபகரணத்தை தேடி ஒழிக்கிட்டு 25ஆம் தேதி திருவிழாவும், இந்த கோயில் திருவிழாவும் நடக்கும். திருவிழா முடிய 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். போனது பிறகு திரும்பி அடுத்தடுத்த வருஷங்களும் வாங்க. இப்படியே வந்துக்கிற காலத்தில் 95ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 30ஆம் தேதி 6 மணிக்கு ஒரு வதந்தி ஒன்று பரவினது. அது வதந்தியாக தான் நாங்கள் நினைக்காது உண்மையாகவே ஆகிட்டு. என்னென்னு சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வெளியேறணும் என்று சொல்லி 6 மணிக்கு சொன்ன உடனே முழு மக்களும் அந்த சொல்லிக்கு செவி மறுத்து வெளிக்கிட்டு என்ன காரணத்தை இப்போ எங்கே இருந்த ஆமி முன்னேறி பாய்ச்சல், அந்த இல்லை முன்னேறி பாய்ச்சலில் இது லிபரேஷன் ஆப்ரேஷன் சொல்லி அப்படி தாக்குதல்கள் வச்சு வந்து தான் இதண்டு கிடந்ததில் அப்படியே நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்து நாங்கள் இருந்து இங்கே வந்து இந்த வெளியேதுங்க. இந்த கரைக்கடையில் வந்து ஃபுல்லாக இயக்கத்தின் செயல்பாடு முழுக்க வருவாத்துறை, கடல் புலிகள், அது இதெல்லாம் இந்த எல்லா செயல்பாடுகளும் கடலால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ஒரு போட்டுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு, சாமானியத்தினா சாமானுக்கு இவ்வளவு, அப்படிங்கிற நிற்பதை வச்சு கடைசியாக நாங்கள் இங்கே வந்து குடியேறி 4 அண்ணாத்து இங்கேருந்து ரஞ்சிதப்பா ரூட்டில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் தொழிற்செய்து கொடுக்குற பஸ் இருக்கிறீங்களோ அவர் வந்து அவரோட கதைச்சு நாவாந்திர மக்கள், அதாவது குறிக்கப்பட்ட நாவாந்திர மக்களுக்கு அவங்க அந்த உதவியை செய்து நாங்கள் போய் அக்கறையில் சேர்ந்தோம். அக்கறையில் சேர்ந்து அது பிறகு அப்படியே போயிருந்து நாச்சிக்கூடா முதல் வந்து நாங்கள் நாச்சிக்கூடாவில் இருந்தோம் கொஞ்சம் காலம். பிறகு தொழில் வசதி காரணமாக விடாதீவு, இழுப்பக்கலவை, மூணாம்புட்டி, அங்கே இங்கே சில குடும்பங்கள் மன்னார் போய், சில குடும்பங்கள் தச்சனாமடு போய், மடு போய், அப்படி தாண்டு கடைசி 2002 ஒப்பந்தத்தில் மீளக்குடியவர் நடந்ததில் ஒரு கொஞ்சம் மக்கள் இடம்பெயர்ந்து வந்தவிய, கொஞ்சம் மக்கள் அங்கால தெரிஞ்சவிய. இடம்பெயர்ந்து வந்த மக்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருந்தவிய, கொஞ்சம் பேர் திரும்பி போயிட்டேன். இல்லை கிளாரியில் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து சில பேர் இருந்துட்டு சில பேர் பிரச்சனை திரும்பி வரப்போகிற பயத்தில் போனவிய அப்படியே போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்து கடைசி வலைய மரத்தால் முள்ளிவாய்க்கால் வலைய மரம் போய் 2009 5ஆம் மாதம் 17ஆம் தேதி பூரண
கட்டுப்பாட்டுகளை இராணுவம் கொண்டு வந்து எல்லாரையும் முகாமுக்கு எடுத்து அதில் வந்தவர்களையும் காண இல்லைன்றதும் அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற ஒரு உறவு பாரம்பரிய நினைச்சு சில குடும்பங்கள் சேர்ந்த சில குடும்பங்கள் இல்லை ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை அப்படி ஒரு சீரழிஞ்சு 2009 மீளக்கூடியவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ இங்கே வந்த இடத்துல இந்த கோயிலில் பழுதடைஞ்சிருந்து திரும்பி இந்த ஒரு புது கோயிலை கொண்டு உருவாக்கி அதுக்கு ஏனிய மக்களும் எல்லாருமே நேர்த்தி செலுத்தி இந்த கோயிலை ஒன்று கட்டி முடித்தது. அதாவது இப்போ 95ஆம் இடப்பெயர்வில் வந்து பெரும்பாலான மக்கள் இதுகள்லாம் தரப்பாடுகள் எல்லாம் அடிச்சிருந்தா டெண்டு. அதாவது என்னென்னு சொன்னால் முதல் கட்டம் வந்த சனங்கள் எல்லாம் போய் 2ஆம் கட்டம் வந்த சனங்கள் எல்லாம் இயக்கம் தங்களையும் போராளிகளையும் பாதுகாக்கணுங்கிற பிரச்சனைகளும் அதுகள்லாம் அந்த தேவைகளில் கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டிருக்கல வந்த சனம் எல்லாம் இது வழியே மரக்கலக்கில் புகுந்து புறப்பட்டு இருந்து பிறகு எல்லாரையும் எடுத்து பிறகு சாவச்சேரியில் இராணுவம் வந்துன்னு சொல்லி திரும்பி கொஞ்சம் ஜனத்தை எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ஜனம் திரும்பி இங்கேருந்து போய்த்தான் யாழ்ப்பாணத்துக்கு இருந்தது பிறகு. அப்புறம் தான் மன்னிக்குள்ள நிறைய ஜனம் வந்தது, மக்கள்லாம் வந்துருந்து மன்னிக்க வந்து அங்கே வந்து இனிமேல் துன்பங்கள் சாப்பாடு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பிறகு ஒரு இயக்கம் பன்முகப்பட வலிக்கிறது பிறகு கொஞ்சம் இதாண்டது. இப்போ ஒரு வருத்தம் வந்து காட்ட போனால் ஒன்று மடுவுக்கு போகணும், இல்லை கிளிநொச்சிக்கு போகணும். மன்னாரில் இப்போ இழுப்பக்கடவையில் விடத்திலே 3ஆம் படி நாச்சிக்குழாயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு கஷ்டம், ஒரு பெரிய கொஞ்சம் பாரிய வருத்தம் பண்ணால் ஒரு மடு இல்லை மன்னார். அதில் போய் நாங்கள் வன்னியில் 2007ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் தேதி கிவிர் அடித்து இழுப்பக்கடவையில் ஒரு குடியிருப்புகள் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி அதாவது இப்போ எங்களை நாவாந்துறை ஆக்கள் என்று சொல்லி ஒரு இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட அம்மாட ஃபேமிலி என்னோட அப்பாட ஃபேமிலி அப்படி ஒரு 33 குடும்பம் இருந்து அதில் 16 பேர் செத்ததும் 38 பேர் காயம், கிபிர் அடித்தது காயம். அதில் வந்து எங்களோட அம்மாட தங்கச்சி உட்பட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் 9 பேர் எங்களுக்கு. இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டியிருந்து மனுஷிக்கு காயம், மகனுக்கு காயம், மகளுக்கு ஒரு சின்ன காயம், இப்படி இப்போ 38 பேருக்கு காயம். அதில் வந்து காயம் இல்லாத தப்பினாண்ட ஒரு 3-4 பேர் தான். எனக்கு எல்லாருமே சின்ன காயமாக மட்டும் தான் இருந்தது. அப்படியெல்லாம் தகப்பனுக்கும் எங்கள் தம்பியில் மகனுக்கும் கால் இல்லை, 2 பேருக்கும். ஐயோ பெரிய இன்னல். அதோட இதில் பாருங்க அந்த ஆலமர வேர்கள் வந்து அந்த ஒரு இதில் தான் இருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க, அந்த இருந்து தான் உருவாய் வந்திருக்கு. அந்த குருசுக்கு வந்து வச்சிருக்கேன் பல சோதரி இல்லைன்னு அது நியாயமாக இந்த ஆலமர வேர்களால் வந்து இதாயிட்டு. ஆனால் நான் பறவைகள் எச்சம் போட்டு தான் இதுகள் உருவாயிருக்கு. அவர் வந்துருக்கலாமோ இல்லை பாருங்க, கிணறு உண்டு, சின்ன கிணறு உண்டு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாப்போம் தண்ணி இருக்குதா இல்லையாண்டு. தண்ணி இருக்குது இது பாருங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் ஒரு 2-3 அடி கண்டினாலே தண்ணி வந்துடும். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடப்புறம் இதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி சேச்சும் இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி வெளிக்கிட்டோம். நேரம் 9:35 ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த கோயிலை சுற்றி பார்த்துருக்குறோம். போங்கோ நாங்கள் இதாலையும் போகலாம். அந்த என்ன இடம் கச்சா என்ற இடத்துக்கு நாங்கள் இதுலேருந்து இடது பக்கத்தால் தான் போகிறோம். ஆனால் சும்மா கேட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல ரோட் சைடு எடுக்க விடுவீங்களாண்டு. ஆனால் இவ்வேல் விடுவினம். ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மேலிடத்தை கொண்டு வாங்க. மேலிடம் சொல்லுவாங்க உனக்கு பெர்மிஷன் இருக்காண்டு கேட்பாங்க. அந்த இப்படி கட்டிடம் வந்து ஆர்மியில் கட்டிடம்னு சொல்லுவோம், அப்படி நிறைய கட்டிடம் எல்லா பகுதியிலையும் இருக்குது. இதுலேயும் வந்து அந்த சேர்ச்சின்ற முகப்பு பகுதியை வந்து போட்டிருக்கணும். இதுவும் அதே மன்னர் போட்டு வச்சிருக்கணும், போர்த்துகீசர். இதுக்குள்ளேயே வந்து பங்கர்லாம் இருக்கணும் போல இருக்குது. நாங்கள் போய்களே காட்டிட்டு போயிருப்போம். இதில் பாருங்கள், இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. ஒரு போர்த்துகீச வீரர் ரெக்கையோடு நிற்கிற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து செய்திருக்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே அளவு ஒரு சேர்ச் தான் இந்த இடத்த பகுதியில் இருக்கிறது. இதில் பழைய வரலாற்று சம்மந்தமான கோயில்கள் இல்லை, இப்போ தான் கட்டிடத்தை கட்டியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இதில் நான் சொன்ன அந்த ரெக்கை வச்ச வீரர். ஆனால் இது கொஞ்சம் பழமையான கோயில் தான் போல் இருக்குது. இதில் பார்க்கலே தெரியுது. அப்படியே நாங்கள் போம். நாவல் பழம் இருக்குது. நாவல் பழம் பெருசாக இருக்குது. நாவல் பழம் என்றாலே காணும் உங்களுக்கு. தமிழராக பிறந்த எல்லாருக்கும் இந்த நாவல் பழம் ஒரு முக்கியமான ஒரு பழம். சரி சாப்பிட்டு வரோம் போகிறேங்க. சரி சாப்பிட்டோம். அவ்வளோ பழம் இல்லை, ஆனாலும் வந்து கொஞ்சம் மொத்தமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்குள்ளேயும் ஒரு வீடுகள் இருக்குது. இந்த கோபுரோட ஸ்க்ரீன் வந்து கலண்டு தொங்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மாடுகள் வந்து கொண்டிருக்குண்டு. இதில் ஒரு கொட்டில் வீடு ஒன்றே பார்க்கக்கூடிய மாதிரி. கனகாலத்துக்கு பிறகு இப்படி கொட்டில் வீடை பார்க்குறேன். இதில் பெரும்பாலான வீடுகளில் வந்து பெரிய வீடுகளாக இருக்குது, ஆனால் ஆட்கள் இல்லை இந்த இடங்களில் இருக்கிறதுக்கு. இந்த வீடெல்லாம் பாருங்களேன், இந்த வீடு
ஒன்றுலேயும் ஆக்கள் இல்லை. இதுலேயும் ஒரு சின்ன சேச்சொண்டை கட்டி கொண்டிருக்கணும் போல இருக்கு. குறிப்பாக வந்து இங்கால நிறைய இடங்கள்ல பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கு. அது தோண்டிட்டதா இல்லை செல்லுகள் விழுந்து அப்படி எதுவும் கிடங்கானதான்றதான் தெரியல. இங்கே பாருங்க, இதுலேயும் வந்து ஒரு சேச்சொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது எல்லாமே கத்தோலிக்க சேர்ச் தான். கிட்டத்தட்ட 9 சேர்ச் இந்த ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னவே. எத்தனையா சேர்ச் ப்ரோ பார்த்துட்டோம்? 4ஆவதா 5ஆவதா? 4ஆவது. 9 சேர்ச் இருக்குன்னா 9 சேர்ச்சுன்னு தேடி பிடிச்சி பார்த்தோம்னா சரி இன்றைக்கு அவ்வளோ கஷ்டம் எடுப்போம். உண்மையிலே வந்து ஒரு இடங்களை காட்டைக்கில் வந்து இந்த ஊராக்கள கைடு இல்லாமல் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாது. யாரையா பிடிச்சி இன்னும் கைப்பண்டு பார்த்தா ஒருத்தரையும் காணவும் இல்லை இந்த ஊரில் எல்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னாண்டா அந்த பாடசாலை, சின்ன பிள்ளைகளுக்கான பாடசாலை நம்மள இருக்குது. இதுதான் சிறுவர் தினத்தை கொண்டாடினோம் இந்த ஸ்கூலில். அதே மாதிரி அங்கே சேர்ச்சும் இருக்குது, அங்கால பெரிய ஸ்கூலும் இருக்குது, அதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நாவல் பழங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு இந்த இடங்களில். இந்த வலது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா சேர்ச் ஒன்று தான் இருக்குது. இது வந்து மாதாஸ் சேர்ச் பாருங்க. இங்கே நாங்கள் வரைக்கும் இதால் தான் வந்த போது தெரியல. இது எல்லா சேர்ச்சுமே வந்து பெரும்பாலும் பூட்டி கிடக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிளாலி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அப்படி என்ற பேரை போட்டிருக்கணும். இதுக்குள்ள பெரிய ஸ்கூல் போல் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கு தான் சிறுவர் விழா வந்து கொண்டாடினோம். கூடுதலாக இந்த வேத சிலுவங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்பா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சிலைப்பள்ளி பணநோக்கு கூட்டுறவு சங்கம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் தபால் கந்தோர் இருக்குது. நாங்கள் விரைக்கில் வந்து இதால் விரையில் இதில் வந்து ஒரு பொதுவுக்கு நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ இறங்கிட்டோம். இதில் ஐயாட்ட கதைப்பம் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்கூலில் காட்டன் இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இப்படி உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோமன் கத்தோலிக்க பாடசாலை. ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல காய்ச்சி நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி ஐயா, உங்களோட பேர்? துரை. ஊரில் துரைன்னு கேட்டால் எல்லோரும் தெரியுமா? எந்த காலம் நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? கிளாலி சொந்த இடம். ஓகே. 95ஆம் ஆண்டு நான் கேட்குறேன். முன்னேறி பாய்ச்சலில் வந்தேன். இங்கே வந்தது அதுக்கெல்லாம் 6 மாதத்துக்கு போட்டு 6 மாதத்துக்குள்ளே இங்கே இருந்துட்டு போயிடும். அப்போ நிறைய பேர் இங்கே செத்துன்னு சொல்லினோம். என்னதுக்காக? கடலுக்கு கடலுக்கு செத்துது. ஆமி அடித்து செத்துதா இல்லை தாண்டு செத்துது? ஆமி தான். அவங்களோட கடல் புலி வந்த அப்புறம் தான் குறைஞ்சது. அது வரைக்கும் மக்களை கொண்டு தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 644 பேர் ஏதோ செத்தண்ட மாதிரி போட்டிருந்தது. எல்லாம் கடலுக்கு ஐயா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கேட்கவும் மேலாது, ஐயா சொல்லவும் மேலாது. அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு காரணத்தால் கொண்டு அதைகளை நாங்கள் கேட்கல. இதை தவிர்த்து நாங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சைவ கோயில் ஒன்றும் இல்லையா? நான் அதை கேட்க ஒன்று மறந்துட்டேன். அந்த கோயிலை பாருங்க. ரைட். அது என்ன பேர்? சரி, நாங்கள் போய் பார்க்கணும். ஐயாவுக்கு வந்து பேர் ஞாபகம் வருது. என்னையா மாதிரி எங்களோட பஸ் இப்போ வந்து போதா கிளாலிக்கு? 4 தரம் ஒரு நாள். அந்த ரோடு மட்டும் வந்து இங்கேருந்து போய் வரணும். இந்த ரோடு சரியில்லை. ரோடு சரியில்லை. ஓடி வரையில் அந்த அதுக்குள்ள எல்லாம் கிடங்காலம் தான் விழுந்து எழுப்பி பெரிய கஷ்டப்படுது டீச்சர். சந்தோஷம். ரோட்டு தான் பிரச்சனை இங்கே. சரி, நான் அதை என் வீடியோவில் நீங்கள் பார்க்கல தெரிஞ்சிருக்கும். பைக்கில் வரைக்கும் ஃபுல்லாக கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். சரி, சந்தோஷம் பேச்சது. சரி, ஐயாட்ட நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இந்த கோவில் திருவிழாவுக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய பேர் வரவினமாம் வந்துட்டு அந்த ஒரு சீசன்லேயே வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொன்னவே. அப்பா நிறைய விஷயங்கள் ஐயா வந்து கேமராவுக்கு சொல்லில்லாத விஷயங்களை வந்து நிறைய நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இஞ்சால ரோட்டுகளை பாருங்கள் மோசம். அந்த மெயின் ரோட்டுக்கு மட்டும்தான் பஸ் இஞ்சால ஓடுதான் ஐயா சொல்லியிருப்பார். ஓகே, நாங்கள் போய்களை பார்த்துட்டு போயிருப்போம். இதில் பஸ் கோட் இருக்குண்டு. இந்த பஸ் கோட்டுன்ற இடது பக்கத்தால் தான் வந்து ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி பொதுக்கிணறு வந்து அந்த இடத்துலையும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. உண்மையிலுமே நிறைய விஷயங்களை வந்து இந்த கிளாலி ஊரை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டு இருப்போம். அதோட சைவ கோயில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னவேல். அது எங்கேயோ உள்ளுக்குள்ளே நிறைய தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னவேல். இதில் பெரும்பாலும் வேத கோயில்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோயிலில் நாங்கள் பார்த்துட்டு போயிருப்போம். ஒரு கல் கிரேசர் ஒன்று இருக்குண்டு. அது இப்போ தொழிற்பாட்டில் இருக்குமோ இல்லையோன்றது தெரியல. என்றாலும் போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தொழிற்பாட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ சளிகள் இந்த இடத்துல குமிச்சு வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மக்கள் இருக்கணுமா இல்லையா? ஒரு பழமையான ஒரு ஃபேக்ட்ரி தான். இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரிய பெரிய கற்களை 4க்கு 3 படித்ததெல்லாம் மறந்து போயிட்டு அதை கொண்டு வந்து இதில் போட்டு அப்படியே சல்லிக்கல்லாக இல்லை டஸ்ட்டாக பிரித்து ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து அனுப்பி வேணும் இந்த பக்கத்தில். ஓகே, இதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம். சரி, இப்போ இதில் 2 காய்ச்சினாலும் நல்ல காத்தோட்டம் இருந்தது. அதோட இங்கே பாருங்கள், எட்ட கடவுள், இந்த துண்டு ஃபுல்லாகவே மைண்ட்ஸாக தான் இருக்குது. ஃபுல் கிளியரன்ஸ் நடக்குது போல் இருக்குது. எங்கே போகிறோமோ இங்கே பாருங்கள், தமிழிடங்களில் தான் ஃபுல்லாகவே மைண்ட்ஸாக தான் இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வேறு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.